அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம தோப்பில் மீன் அமிலம் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என் பேர் சரவணன், கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஊரை சார்ந்தவன். எனக்கு தோராயமாக ஒரு 200 தென்னை மரம் நிற்குது. ஆனால் காய்ப்பு பெருசாக ஒன்றும் இருக்காது, சொல்லும்படியாக இருக்காது. ஆவரேஜாக ஒரு வெட்டுக்கு ஒரு மரத்தில் 10 தேங்காய் விழும், அவ்வளோந்தான். பெருசாக காய்ப்பு இருக்காது. நிறையா முயற்சி பண்ணியாச்சு. சாணி உரம், ஆட்டாம்புழுக்க உரம், மீன் அமிலம் கூட நானே உற்பத்தி பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் லேசாக கொஞ்சம் மாற்றம் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய லெவலில் மாற்றம் பார்த்ததில்லை, வந்ததும் இல்லை. ஸோ இந்த வாட்டி இன்னொரு முயற்சியாக மீன் அமிலம் பண்ணலான்னு இறங்கியிருக்கேன். அதோட பதிவு தான் இது. இப்போ மீன் அமிலம் பார்த்திங்கன்னா ஹை இன் நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தி உண்டு. அமினோ ஆசிட்ஸு தான் இந்த நம்ம மரங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, காய் பிடிக்கிற திறன் எல்லாமே கூட்டி விடுறது. அதுதான். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ 20 கிலோ பண்ணலான்னு பார்த்தேன் மீன் அமிலம். அதாவது 10 கிலோ மீன் கழிவு, 10 கிலோ நாட்டு சக்கரை வாங்கலான்னு பார்த்து போடலான் இருந்தேன். மீனோட விலை அட்டகாசமாக போயிட்டுருக்குது. அதனால் அவ்வளோ வாங்க முடியாது. அதனால் திடீர்னு மீன் மார்க்கெட் போயிருந்தேன். சாலை மீன் கிடச்சிது. 5 கிலோ வாங்கினேன். கிலோ 150 ரூபா சொன்னாங்க சாலை மீன். 5 கிலோ வாங்கிட்டேன். கூடால 5 கிலோ நாட்டு சக்கரை இருக்குது. ரெண்டையும் கலந்து பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் வேலை. ஒரு 80 லிட்டர் ட்ரம்மு. இதுக்குள்ளாடி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 20-25 நாள் நொதிக்க விட வேண்டியதுதான். நொதிச்சு வரும்போது நம்மளுக்கு மீனில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸு, புரதம் எல்லாமே நைட்ரஜனாக நம்மளுக்கு செமி லிக்யூட் ஃபார்மில் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் மீன் போட்டு அப்புறமா சர்க்கரை போட்டு கலந்து விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். பக்கத்தில் அமிர்த கரைசலுக்கான முயற்சி தான். இது கொஞ்ச நாளாகவே பண்ணிகிட்ருக்கேன். அது வேறு பதிவில் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் மீன் எடுத்து தட்டுவோம். ஃபுல்லாகவே தட்டிடலாம். 5 கிலோ மீன் தான். 5 கிலோ மீன் தானே இருக்குது. ஃபுல்லாகவே தட்டிடலாம். நாட்டு சர்க்கரையும் போட்டுற வேண்டியதுதான். நாட்டு சர்க்கரை போட்டாச்சு. நீ கலந்து விட வேண்டியதுதான். மூங்கில் கம்பு வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இதுதான் இப்போ கலவை. இனி மீனும் ஊறி வரும், நாட்டு சர்க்கரையும் ஊறி வந்து நொதிக்க ஆரம்பிச்சிரும். இப்படியே விட்டுற வேண்டியதுதான். 25 நாள் விட்டுற வேண்டியதுதான். மூடி எடுத்து அப்படியே மூடி வெயிட்டுக்கு வேணுமா எதுவும் நாட்டு சர்க்கரை போட்டனால மீனோடைய வாசம் கொஞ்சம் மங்கிரும். பெரிய லெவலில் இருக்காது. இதை நம்ம தண்ணி வழியாகவும் கொடுக்கலாம். உருவாகி வந்த பிறகு 1 லிட்டரு வச்சு பாசனத்தில் கொடுத்து அப்படியே 1 ஏக்கரா கொடுக்கலாம். ஆனால் இந்த தடவை நான் வேரில் கட்டுற மாதிரி இருக்கிறேன். வேரில் கட்டி பார்க்கலான்னு. ஏன்னா நீர்வழி கொடுத்தேன், பெரிய லெவலில் எனக்கு முன்னேற்றம் தெரியல. அதனால தான் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் மரங்களுக்கு வைக்கலான்னு ஒரு 20-25 மரத்துக்கு அப்படி வச்சு ரிசல்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி. சரி, இனி நம்ம மரத்துக்கு கட்டும்போது அடுத்த வீடியோ போடுறேன். இது உருவாகி வரும்போது பார்க்கலாம் அடுத்த வீடியோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நன்றி.